இன்றைக்கி கணிதத்தில் சராசரி பார்ப்போம். 7 எண்களின் சராசரி 53 ஆகும். ஒரு 7 நம்பர் இருக்குது, அதோட சராசரி 53. அவற்றின் ஒவ்வொரு எண்ணிலும் 3 ஆல் கூட்டினால் புதிய சராசரி என்னவாக இருக்கும்? இதுதான் கேள்வி. நம்ம இந்த மாதிரி சராசரி கணக்கில் கூடுதல்னு வந்தால் 6 கூட்டணும். இப்போ சராசரியோட 6 கூட்டிடணும். அப்போ 53 ப்ளஸ் 53 ப்ளஸ் 53 ப்ளஸ் 6 59 தான் ஆன்சரு இப்படின்னு சொல்லிடலாம். இது மனப்பாடம் பண்ணுறது. இது இல்லாமல் நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக போகிறது அப்படின்னு பார்ப்போம். 59 தான் ஆன்சரு, இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறது அப்படின்றத பார்ப்போம். மனப்பாடம் பண்ணால் எப்பயுமே மறந்துடும். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5ன்னு ஒரு 5 நம்பர் இருக்குது. இதோட சராசரி 3 தான். இது எப்படி போட்டோம் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஆனால் இந்த மூன்றிலுமே 6 கூட்டுறோம். +6 +6 +6 +6 +6 இப்படி மூணுலையுமே 6 கூப்பிட்றப்ப அது என்ன நம்பராக மாறிடும்னா 7 8 9 10 11 இந்த மாதிரி ஒரு புது நம்பராக மாறிடும். இதோட சராசரி 9. மிடில் இருக்கிறது தான் எப்பயுமே சராசரியாக வரும். அப்போது சராசரியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கூடுதல்னா கூட்டுறப்ப கிடைச்சிரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு எண்களின் சராசரி கொடுத்துருக்காங்கன்னா அது தொடர் எண்ணாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தொடர் எண்ணோ இல்லை இது பண்ணுற எண்ணோ அது இருக்குது அப்படின்னா, இப்போது எடுத்துக்காட்டால் 54. இப்போ தொடர் எண் இல்லாமல் வேறு எண் அப்படின்னு பாருங்கள். 54 55 56ன்னு போட்டுக்குவோம். 56 58 60 இந்த 4 எண்களோட சராசரி என்னவாக இருக்கும்னா சராசரி 57 இருக்கும். ஸோ இந்த 57 அப்படின்ற சராசரியை நாம் ஒவ்வொரு எண்ணிலையும் 1 கூட்டுவோம். 1 கூட்டுறப்ப இது 55 ஆகிடும், இது 56 ஆகிடும், 57 ஆகிடும், இது 59, இது 61. இப்போ இந்த 3 நம்பரோட சராசரி என்னவாக இருக்குன்னா சராசரியிலேருந்து 1 கூடிடும். அப்போ 58 அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். 59 தான் ஆன்சர். இப்போது சராசரின்னு வந்துருச்சுன்னா சராசரியில் ஒரு எண்ணை கூட்டுறப்ப அது எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா எண்களில் ஒரு எண்ணை கூட்டுறப்ப அது சராசரியும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது 59 தான் ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கணும். நன்றி.